भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்கிரீன் லோட் ஆயிடுச்சா? லோட் ஆயிடுச்சு பிரபு. முதல் பிரார்த்தனை நம்மளோட ஆன்மீக வழிகாட்டிகளுக்கு. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः। अर्थ प्रार्थने भगवान श्री कृष्ण के। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। அதுக்கப்புறம் வைஷ்ணவர்களுக்கான பிரார்த்தனை. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः। शील प्रभुपादரோட பிரணாம மந்திரங்கள். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। चैतन्य महाप्रभु को प्रार्थना। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण महामंत्र। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இரண்டாவது அத்தியாயத்தோட பதங்களை நம்ம 4 உட்பிரிவுகள்ல நம்ம பிரிச்சோம். அதோட அக்ரனிம் கீதா. ஜி குரு தத்துவத்தை குறிப்பிடுறது. சோ இரண்டாவது அத்தியாயத்தோட முதல் 10 பதங்கள் இந்த தத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட அந்த குருஸ்தான அர்ஜுனோட வேண்டுகோளுக்கு ஏற்ப பகவான் அந்த ஸ்தானத்திலிருந்து உபதேசத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவது பிரிவு ஐடென்டிட்டி, நாம் யாருங்கிற அந்த அங்கீகாரம். ஸோ அது 11-30 பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாவோட லட்சணங்கள். ஏன்னா உண்மையில் நாம் உடல் இல்லை, ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டி வைத்து அந்த ஆன்மாவோட சிறப்புகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 11-30 வரைக்கும் தரார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பதங்கள் 31-53 நம்மளோட 2 கடமைகள், உடல் சார்ந்து இருக்கக்கூடிய கடமைகள், ஆன்மாவை சார்ந்து இருக்கக்கூடிய கடமைகள், அதாவது ஸ்வதர்மம் சனாதன தர்மம், இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். கடைசியாக இறைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எப்படி அந்த இறை தொண்டு செய்யற ஒரு காரணத்தினாலேயே எப்படி அந்த முழு ஆனந்தத்தை பெறறார் அப்படிங்கிற விஷயத்தையும், அப்படி முழு ஆனந்தம் பெற்ற அந்த பக்தனோட செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வர்ணிக்கக்கூடிய விதமாக 54-72வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஸ்தித பிரக்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நான் உடலில்லை ஆன்மாங்கிற அந்த நிலையை முற்றும் அறிந்து அதன்படி செயல்படுகின்ற நபரோட செயல்களும் பேச்சும் எண்ணங்களும் அவரோட கோட்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுதான் காபாசா சமாதி ஸ்வகேஷவ. அவர் எப்படி செல்கிறார், எப்படி இருக்கிறார், எப்படி பேசுகிறார், அப்படி அர்ஜுனன் கேட்கிற கேள்வி என்ன சொல்றதுனாக்க, எதை ஆதாரம் கொண்டு இருக்கிறார், அவரோட செயல்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறது, எண்ணம் பிரதிபலிக்கும் விதத்தில் அந்த செயல்கள் இருக்கிறது, யாரை திருப்திப்படுத்துவதற்காக அந்த செயல்கள் இருக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் பக்தன் செய்யும் போது அந்த தூயமான அந்த பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய அந்த பக்தனோட அந்த குணாதிசயங்கள், அந்த சிறப்பு ஆன்மீக குணங்களை பற்றி விவரிக்கக்கூடிய பதங்களா அதோட இந்த 2வது அத்தியாயம் நிறைவுபடுகிறது. இன்னைக்கு நாம் இப்போ கடமை செய்யணும்னு பேசியாச்சு.
இல்லையா? ஸோ லாஜிக்கா நெக்ஸ்ட் இது என்ன போகணும்னாக்கா கர்மத்தை பத்தி போகணும். ஸோ ஆக்டிவிட்டிஸ், ஸோ அதபடி நம்ம பார்ப்போம். ஸோ அதே போல அதே நம்ம முதல் அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் செஞ்ச அதே மெத்தட் தான் நம்ம இந்த 3வது அத்தியாயத்துக்கும் ஃபாலோ பண்ணோம். ஸோ 3வது அத்தியாயத்தோட அக்ரோனிம் ட்ரீ. ஸோ அதுல முதல் 9 பதங்கள் தியாகத்தை பத்தி பேசப்படுறது, கர்ம தியாகம் அதை பத்தி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பதங்கள் இந்த இந்த முன்னேற்றம் எப்படி அறியும். இது இந்த யோகா லேடர் அப்படின்னு சொல்றாங்க. சில பிரபுபாதர் விளக்குவார். யோகா லேடர் எப்படின்னாக்க படிப்படியாக நம்மளோட இந்த கர்ம செயல்களில் முன்னேற்றம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னாக்க, நமக்காகவே சேர்ந்திருந்த கடமை கண்ணோட்டத்திலிருந்து பகவானுக்காக நாம எப்படி கடமைகள் செய்வதுங்கிற அந்த ஞானம் வரை நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக அந்த 10ல இருந்து 16 பதம் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய பதங்கள் 17ல இருந்து 35 எக்ஸாம்பிளரினாக்கா எப்படி ஒரு சிறப்பாக சேவை ஈடுபட முடியும். அதுக்கப்புறம் கடைசியாக இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த நித்திய வைரி அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளோட எதிரிகள் யார் அப்படிங்கிறதை பகவான் நமக்கு அடையாளம் காட்டுறார். ஸோ இதை நம்ம இன்னித்து செஷன்ல நம்ம இதை பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்மளால நிர்தாரித்து இருக்கிற நேரத்துக்குள்ள நம்மளால பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு அடுத்த வாரம் போவோம். ஏன்னா நாளைக்கு வகுப்பு இருக்காது. ஜென்மாஷ்டமிகளுக்கு பல சேவை இருக்கும் காரணத்தினால் நாளைக்கு நம்மளோட சத்சங்கத்தில் என்னால இணைய முடியாது. பக்தர்கள் இணைஞ்சு நீங்க வேற ஏதாவது நாளைக்கு சப்ஜெக்ட் வச்சுக்கிறீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம திருப்பி நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம் சனிக்கிழமை. இப்ப பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீ ஊர்ல இருந்து விட்டுட்டு போக. அர்ஜுனனோட பிரார்த்தனை என்ன? இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்தில் இந்த யுத்தத்தில் நான் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இதனால பல காரணங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பகவான் பதில் சொல்லிட்டு கடைசியா எந்த காரணத்துக்கு கடமையை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார் அர்ஜுனனுக்கு. கடமையை சென்றாக வேண்டும், பொறுப்புகளை நிறைவேற்றியாக வேண்டும். சோ இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இப்ப கேள்வி அர்ஜுனனுக்கு பகவான் கேட்ட அதே கேள்விதான் நம்ம. சோ இந்த உலகத்தில், அதாவது இந்த நம்ம இப்ப வசிக்கக்கூடிய உலகம் ஜட இயற்கை இல்லையா, செகண்டரி கிரியேஷன், பௌதிக உலகம். அந்த பௌதிக உலகத்துல நாம் ஆன்மீகவாதிகளாக எப்படி செயல்படுவது? சோ இந்த முரண்பாடு தான் பல பேரோட பிரச்சனைக்கு காரணம் இல்லையா. அவங்களால கீதையை ஏத்துக்க முடியலங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்லக்கூடிய ஒரு தடுங்கல்னு அவங்க நினைக்கிறது என்னன்னாக்க இந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா பகவத்கீதை ஆன்மீகத்தை பத்தி பேசுறது, நாம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறோம். இந்த பௌதிக உலகத்தில் இருந்தபடி ஆன்மீகவாதிகளாக நாம் எப்படி செயல்படுவது, இந்த விஷயத்தை ஹார்மனைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹார்மனைஸுக்கு என்ன தமிழ்ல? இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பார்க்க முடியாத நபர்களால் கீதையை ஏற்க முடியவில்லை. சரியா? இல்ல ஏதாவது பிழை இருக்கா இந்த வாக்கியத்துல? சரி ப்ரோ. சரி இல்லையா? தண்ணியில எண்ணெய் கலக்காது இல்லையா. அதோட தன்மை வேற, எண்ணெயோட தன்மை வேற இல்லையா. நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். அதோட டென்சிட்டி, விஸ்காசிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்னதான் காலம்பர்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பக்கெட் தண்ணீர்ல ஒரு எண்ணெயை ஊத்தி அதை நம்ம கலக்க ட்ரை பண்ணோம்னா அந்த ரெண்டு தன்மைகளும் ஒன்றாக கலக்கவே கலக்காது. சரிதானே? அதே போலதான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல ஆன்மீகவாதிகளாக எப்படி செயல்படுவது?
அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளால பகவான் சொல்றாரு பாத்தீங்களா, கடமைகளை விட முடியாது, விடக்கூடாது. ஏன்னா கர்மைகள் விடுவதே பாபமாக முடியும் இல்லையா? கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசனா மா கர்ம பல ஹேத்துர்புர் நாத்து சங்கோத்சவ அகர்மன். சொல்றார், கர்ம செஞ்சா அதிகாரம் எதுல, நம்மளோட அதிகாரம் எங்க இருக்கு? கர்மம் செய்வதுலதான் இருக்கு அதிகாரம். அப்படி இருக்கும்போது கடமையை விட முடியாதுங்கிறார் பகவான். அதே சமயத்தில் ஆன்மீக, அதாவது ஆத்மாவின் தராதலத்தில் நாம் செயல்பட வேண்டும். சோ இதை எப்படி செய்யறது? இந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டோம்னா then working in this world is not difficult, and application of Gita is also not difficult. So இந்த ரகசியம் நமக்கு தெரியாத காரணத்தினாலதான் இந்த முரண்பாடுகளே ஏற்படுறது. அதனாலதான் நம்மளால இந்த அப்ளிகேஷன் பார்ட்ல நம்ம இது அவ்வளவு சாத்தியமாக இல்லையே, இது எனக்கு பிராக்டிக்கலா படலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கள் வரதுக்கு காரணமே இதுதான். சோ அதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னது, கர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், யோகானா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சோ யாரா பக்தர்கள் சொல்ல விரும்புறீங்களா? கர்மம்னா என்னது? கர்மனா செயல்கள். அன்றாடம் செய்யும் செயல்கள். சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பதில் கோபிநாத் பிரபு சொன்ன மாதிரி கர்மம்னா செயல். இப்போ யோகம்னா என்னது? யோகம்னா கனெக்டிங் டு காட். என்ன திருப்பி சொல்லுங்க. கனெக்டிங் டு காட். வெரி குட், கனெக்டிங் டு காட். ஆனா நிறைய பேர் யோகங்கிறத என்ன நினைக்கிறாங்க, சம் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் இல்லையா? அநேகமா இந்த யோகத்தை எப்படி பெரும்பாலான்மையர்கள் அந்த யோகத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு விதமான உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுல என்ன பெரும்பாலான அவங்க எடுத்துக்கிற கருத்து என்னது, ஆசனங்களும் பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சை நிராகரித்து திறம்பட செயல்பட வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் இதுதான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சரியான யோகாங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம், யோகம்ங்கிற வார்த்தை என்னதுன்னா, நம் செயல்களை பகவானோடு எப்படி இணைத்துக் கொள்வது. So that is yoga. So இந்த ட்ரிக், இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடுதுன்னா then what is the difficulty? Yeah. So then Gita becomes practical and applicable நம்மளோட வாழ்க்கையில. So முரண்பாடே இல்லையே, செயல்கள் செஞ்சே ஆக வேண்டும். ஏன்? Because this world is a field of activities. அதற்காகவே பகவானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை, அதில் செயல்படுவதற்காகவே இந்த மனித பிறவி நாம் பெற்றுள்ளோம். ஆனால் அந்த செயல் எப்படி இருக்கணும்? பகவானோட இணைக்கும் விதத்தில் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது let us look at some practical issues. இப்போ நம்ம சராசரி எல்லாரும் பாத்தீங்கன்னா, நானும் போன வருஷம் வரைக்கும் till end of 2019 I was also employed. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருக்கும் இல்லையா? So how is that going to work? Can be connected to God. So இது தெரிஞ்சிருக்குன்னா then we can apply Gita in our life இல்லையா? ஆமா பிரபு. நம்ம சாதாரண அலுவலகத்தை போகக்கூடிய அந்த வேலையாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகளுக்கு சமைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேற ஏதாவது நாம் தரக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அதே சமயத்துல வீட்டு கடமைகள். இப்ப பாத்தீங்கன்னா பல பேர்
வேலைக்கு போக வேண்டாம். முக்கியமாக பெண்மணிகள் வந்து வேலைக்கு போக வேண்டாம். ஏன்னா பிள்ளைகளை நல்லாக அவங்கள நல்லா வளர்க்கறதே ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ அந்த ஒரு பொறுப்பை நான் செஞ்சாலே போதும். ஏன்னா நான் போய் பணம் சம்பாதிச்சு வேற யாருக்கிட்டையாவது இந்த பிள்ளைகளோட பொறுப்பை தந்துட்டு அதனால அந்த பிள்ளைகள் திசை தவறி போறதை விட நானே என் பிள்ளைகளை சிறப்பாக கவனிச்சு, இது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு, இது ரொம்ப உயர்ந்த பொறுப்பும் சரி. ஈவன் இஃப் யூ லுக் அட் ஃப்ரம் பியூர் எக்கனாமிக்ஸ், அதாவது ஒரு வரவு செலவு கணக்கோடவே நம்ம பார்த்தா கூட, இப்ப நம்ம போய் வந்து ஒரு அந்த பெண்மணி படிச்சிருக்காங்க, அவங்களால ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை தேடிக்க முடியும். அவங்க போய் அப்படியே ஒரு 50,000 ரூபாய் மாசம் ஒரு வேலை தேடிக்கிட்டாலும் அந்த அவங்க சம்பாதிக்கக்கூடிய 50,000த்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80% திருப்பியும் அவங்க விட்ட வேலைகளை, அதாவது அவங்க விட்ட வீட்டு பொறுப்புகளை பார்த்துக்கிறதுக்கு வேற யாராவது அவங்க நியமிக்கும் போது அதுல அந்த பெரும்பாலான அந்த பணம் அதுக்கே போயிடுது. சரியா தப்பா? சோ அதுல இருக்கக்கூடிய சேமிப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப சொல்பமா தான் இருக்கும். ரொம்ப பெரிய அதிக சேமிப்பு பெருசா இருக்காது. ஆனா அந்த பொறுப்புகள் சரியாக நம்ம நியமித்தவங்களால அதை சரியா செய்ய முடியாததுனால அந்த பாதிப்பு நம்ம பிள்ளைகளை மேல அது இருக்கக்கூடிய பாதிப்பு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்மளால அந்த கணக்கை நம்மளால நிவர்த்தியே செய்ய முடியாது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக அது வந்து முடியும். சோ அதனால இப்படி இருக்க, அதனால நிறைய இப்ப பாக்குறோம், நல்லா படிச்ச அதே சமயத்துல வேலைக்கு போனால் நல்ல வேலைகள் கூட கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாய் அவங்க வந்து அந்த வேலைக்கு போறதை விட என்னோட பிள்ளைகளை வளர்ப்பது முக்கியத்துவம் சொல்லிட்டு இப்ப அந்த ட்ரெண்ட் மாறிட்டு வருது. முன்னாடி வந்து பணம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க கண் கூட பாக்குறாங்க எப்படி அந்த 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 பிள்ளைகள் எப்படி திசை மாறி போயிடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்ததுனால நல்ல நல்ல வேலையில இருந்த அவங்க எல்லாம் கூட அந்த வேலையை விட்டுட்டு அந்த முழு நேர அந்த தாய்க்கே உண்டான அந்த பொறுப்பை அவங்க ஏத்துக்கிற விதமா அவங்க வாழ்க்கையை திருப்பி அமைச்சுக்கிற விதத்தை நம்ம இப்போ பாக்குறோம், கண்கூடாக பாக்குறோம். சோ அது மாதிரி இந்த செயல்கள் எல்லாமே எப்படி நம்மளோட ஆன்மீகத்தை வளர்க்கும் விதத்தில் நம்ம மாத்திக்க முடியும்ங்கிறது தான் இந்த கீதையோட உபதேசம். சோ இப்ப சொல்லுங்க, அந்த கீதை பிராக்டிக்கலா இல்லையா? பிராக்டிகல் தான் பிரபு. சோ இந்த 3rd சாப்டரே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான். சோ நம்ம இது வரைக்கும் இந்த முரண்பாட்டை தான் நம்மளால சமப்படுத்தி பார்க்க முடியல. ஏன்னா அந்த விசேஷ பார்வை, அந்த உன்னிப்பான நுணுக்கமான பார்வை நம்ம கிட்ட இல்லாதத பகவான் அர்ஜுனனோட வாயிலாக நமக்கு அவர் பூர்த்தி செய்யறார். ஸோ அதனால கீதா இஸ் வெரி ரெலவெண்ட் அண்ட் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் அப்ளிகபிள் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும். ஸோ அதனாலதான் இந்த டைட்டில் ட்ரீ. ஏன்னா நம்ம மரத்துக்கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்க முடியும் இல்லையா? அது நம்ம பாகவதத்துல வந்து அந்த 28 குரு பத்தி பேசப்படும். அதுல வந்து ஒரு குரு மரம். மரத்தை விட ஒரு பொறுமையான ஒரு ஜீவனை நம்மளால பார்க்க முடியாது. என்ன சொல்றது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சேவை செய்யக்கூடிய அந்த குணம் நாம் மரத்திலிருந்து கத்துக்க முடியும். நல்ல ஒரு வளர்ந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த விருட்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதோட பலனை அதால அனுபவிக்க முடியாது. அதோட பலனை கூட அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது, விசாலமான மனம் படைத்தது வந்து மரம். அதோட பழங்களை என்னைக்காவது மரம் தானே புசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க?
ஒரு மாமரம் அது அதுல காய்ச்சி பழுத்து விழற மாமரத்தை மாம்பழங்களை அந்த மரமே சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல பிரபு. இல்ல பிரபு. அதனால நிறைய உயிருக்கு தான் பிரபு. புழாகட்டும், பறவைகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் கொடுக்குது பிரபு மரம். கரெக்ட். ஆனா நம்ம பாருங்க, நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட மனத்தோட விசாலம் எந்த அளவுக்கு விசாலமா இருக்கு நம்ம மனம். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பின்ன நம்ம சாப்பிடுறோமா, இல்லாட்டி நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம சாப்பிட்டு தமிழ்ல எல்லா பாஷையிலயும் இந்த ஒரு சொல் இருக்கு. தமிழ் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மனும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை இல்லையா? ஆமா. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம். இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் வேர்ல்ட் லாங்குவேஜஸ்ல இந்த 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 மாதிரி சிமிலர் ஒரு சொல் நம்ம பார்க்கலாம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி நீங்க வேற மொழியில எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு திகில் வச்சிருப்பாங்க. சோ இது நம்மளோட நிலைமை. ஆனா பாருங்க, நம்மளோட ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கிறதா கருதுறோம் மற்ற ஜீவராசிகளை. ஆனா அதோட விசால மனசு பார்க்கும்போது நம்மளை விட ரொம்ப உயர்ந்த நிலையில. சொன்னலாம் தான் இந்த சாப்டருக்கு இந்த இத நம்ம சூஸ் பண்ணோம் ஆக்ரோனிம். ஏன்னா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா பகவானோட இந்த உபதேசம்ங்கிறது ஒரு விருட்சத்தை போன்றது. இந்த அறிவுரை ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு மரத்தை, ஒரு பெரிய ஒரு அரச மரம் வச்சுக்கோங்க. அதோட நல்ல படர்ந்து இருக்கும்போது அதோட வேர் எது, அதோட தண்டு எது நம்மளால பிரிச்சு கூட பார்க்க முடியாது. கரெக்டா? எல்லாம் ஒரே போல இருக்கும். மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அடையார் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆலமரம் பல 100 வருஷம் தாண்டி ஒண்ணு இருக்கு. சிறப்பா இருக்கும். அப்படியே உள்ள என்ன நிழல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு அந்த மரம். ஆரம்பம் எது, முடிவு எது எதுவுமே தெரியாது. அதோட வேர்கள் எது, அதோட விழுதுகள் எது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அடர்த்தியா. சோ அப்படி பகவானோட இந்த அறிவுரைகள், உபதேசங்கள் ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை போன்றது, ஒரு விருட்சத்தை போன்றது. சோ நம்ம தியாகத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட், பதங்கள் 1 to 9. அதில் நமக்கு இருக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியாகம்னா என்ன? சாக்ரிஃபைஸ். அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? விட்டு கொடுக்கிறது. எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எக்ஸாம்பிளோடயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கருத்தை சேர்த்து அந்த விஷயத்த சொல்லுங்க. இப்ப சொன்ன மாதிரி மரத்தையே சொல்லலாம் பிரபு. தனக்காக வாழாம மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கறது இல்ல, அது ஒரு பெரிய தியாகம் தானே பிரபு, மரம் போல. கரெக்ட். பிரபு, நீங்க இப்ப ஜஸ்ட் நவ் சொன்னீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் she can capable to work, ஆனா குழந்தைக்காகவும் ஃபேமிலிக்காகவும் she can be at home. சோ அதுமே பெரிய தியாகம் தானே? கண்டிப்பா. தேங்க்யூ. நல்ல உதாரணங்கள். சோ it is not simply a word. தியாகங்கிறது இது ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த செயல். சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு. இல்ல பிரபு, ஒண்ணு இல்ல பிரபு. மேபி மைக் ஆன் ஆயிட்டு. அசௌகரியங்களை ஏற்றல் பிரபு. அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே. அதுலயே 2 பிரிவு இருக்கு இல்லையா? அதை விரும்பி ஏற்றுக்கொள்வது, இல்லாட்டி வேண்டா விருப்பமா வேற வழி இல்லையேன்னு ஏற்றுக்கொள்வது. எஸ் பிரபு. அதை விரும்பி ஏத்துக்கிறவங்க சிறந்தவர்கள். பகவானும் அவங்கள பாராட்டுறாரு இல்லையா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுக துக்கதா
ஆகாமா பாயினும் அனுத்தி தான் திதிக்ஷுஸ்வ பாரத. பகவான் இந்த குணம் வச்சிருக்கிறவரை ரொம்ப உயர்த்தி சொல்றாரு பகவான். திதிக்ஷுஸ்வ, அந்த பொறுமை, அந்த அது அந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கணும். அந்த குணம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பக்தர்களுக்கு ரொம்ப தேவையான குணம். நம்ம ஒரு செகண்ட்ல அடுத்தவங்க இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நாம் இணைஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு விதத்துல. அதுல பல நிலைகள்ல நம்ம இருக்கலாம். ஒரு வருட காலமாக இந்த கிருஷ்ண பக்தியை பயில்றவங்களா நம்ம இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 10 வருஷமா இந்த மூமெண்ட்ல சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஒரு மாசத்துல இணைந்தவங்களா இருக்கலாம். ஸோ எந்த நிலையில வேணா நம்ம இருக்கலாம், எந்த அளவுக்கு வேணா நம்ம பக்தி ஆழமாக இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள யாரும் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ரொம்ப குறிப்பா கவனிக்கிறாங்க. அதனால்தான் இந்த சகிப்பு தன்மை யாருகிட்ட இந்த குணம் முழுமையா இருக்கோ அவங்களால பக்தர்களை ஈர்க்க முடியும் இந்த இயக்கத்துக்குள்ள. ஏன்னா இது பெரும்பாலான, அதாவது நம்ம ஒரு மெஜாரிட்டியை நம்ம பார்த்தோன்னு வச்சோங்களேன், அந்த மெஜாரிட்டியில இருக்கக்கூடியவங்க வெளிப்படுத்தாத ஒரு குணம். சோ அந்த குணத்தை பக்தர்கள் வெளிப்படுத்தும் போது அந்த ஒரு செயலே பெரிய ஒரு பிரச்சார சஸ்திரம் போல் செயல்படுகிறது இல்லையா? இட்ஸ் லைக் a big weapon in preaching. ஏன் வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது, பக்தர்கள் இடத்துல மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஏன் அப்படி வளர்த்திருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணர் சொல்றாரு எனக்கு பிரியமானவர். சோ அப்படி இருக்கும்போது அந்த குணத்தை வளர்த்து கொள்வதற்கு நம்ம முயல வேண்டும். நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கும் போது, மற்ற காரியங்கள் செய்யும் போது பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும். எனக்கு இந்த மானம், மரியாதை, இந்த மதிப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, என்னோட சேவைகளை மற்றவங்க மிகப்படுத்தி பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் என்னோட எண்ணம், சொல், செயல் உங்களை சார்ந்ததா இருக்கணும் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை ஜெபம் பண்ணும்போது. நல்ல ஒரு லெக்சர் தவிர்த்து பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜோட ப்ரீச்சிங், பாட் வாஷிங், பியூரிட்டி அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவோட டைட்டில். அதுல மகாராஜ் ஒப்பிட்டு பேசுவார், யாரு சிறந்த பக்தன்னு சொல்லிட்டு. பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறா, இல்லாட்டி கோவில்ல இருக்கக்கூடிய அந்த குக்கிங் வெசல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பகவானோட நைவேத்தியத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கிறவர் சிறந்த பக்தரா, இல்லாட்டி பியூரிட்டி அதாவது தூய்மையோட செயல்படக்கூடிய பக்தர்கள் சிறந்தவரா, இல்லாட்டி பெரிய பெரிய சாதனைகள், பெரிய கோவில், பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வை செய்பவர் சிறந்த பக்தர். அது மாதிரி பல விஷயங்களை அதுல பேசியிருப்பாரு அவர். ஆனா முக்கியமான பகவானுக்கு எந்த சேவை பிடித்திருக்கு, அந்த பெரிய ஒரு நிகழ்வை நடத்தியவரா, இல்லாட்டி அந்த பெரிய அவரோட பிரச்சாரத்தை பல ஆயிரம் பல கோடி பேர்களுக்கு கொண்டு சேர்த்தவரா, இல்லாட்டி அந்த பகவானோட நிவேதிய பாத்திரங்களை கழுவி வச்சவரா? பகவானுக்கு யாரு பிரியமானவர்? அப்ப எப்படி சொல்ல முடியும் இல்லையா? யார் அதுல அப்புறம் மகாராஜ் விளக்கம் அளிப்பார், யார் ஒருவன் தூய்மையான ஹிருதயத்தை பகவானுக்கு வழங்குகிறானோ அந்த சேவையை தான் பகவான் இருக்கிறார் அப்படின்றார். சோ தூயமான ஹிருதயத்தை பகவானுக்கு செலுத்த வேண்டும் என்றால் இந்த சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் இல்லையா? நான், நீ, என்னோட மரியாதை அதெல்லாம் தாண்டி நம்மளோட எண்ணம், சொல், செயல் இருக்கு. So this is the highest renunciation. என்ன renunciation? Highest renunciation, renouncing one's pride. அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு பாத்தீங்களா, யார் ஒருவனால பகவானோட நாமங்களை தூய்மையான உணர்வோடு ஏற்க முடியும், யார் ஒருவன் தன் மானத்தை விட்டு
அடுத்தவனுக்கு மானம் மரியாதையை காப்பாத்துகிறானோ அவனால் என் நாமங்களை தூய சிந்தனையோடு எடுக்க முடியும் சொல்றான். அமானீன மானதேனா. சோ அப்படி இருக்கக்கூடிய நபர் கீர்த்தனிய சதாஹரி, அவனால பகவானோட நாமத்தை நிரந்தரமாக எடுக்க முடியும். சோ இந்த தியாகம்ங்கிற இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பல விஷயங்கள் இருக்கு. சோ எதை நம்ம தியாகம் பண்ண வேணும்னா நம்மளோட அந்த அவகுணங்களை தியாகம் செய்வது. Because this is what has to be left behind. வேற எதுவும் இனிமே நம்மளது கிடையாது. புரிஞ்சுதா? இப்ப நம்ம கங்கா கங்காக்கு என்ன பண்றோம்? கங்கா ஜலத்தையே எடுத்துதான் கங்காயில கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா அதை விட சிறந்தது எதுவும் கிடையாது இந்த பௌதிக உலகத்தில். கரெக்டா? கங்கை ஜலத்தை விட தூய்மையானது எதுவும் கிடையாது. அதனால கங்கைக்கு நம்ம அபிஷேகம் செய்யும் போது என்ன செய்யறோம்? கங்கை ஜலத்தையே எடுத்து கங்கைக்கு அபிஷேகம் செய்யறோம். சரிதானே? அப்படி இருக்கும்போது நம்ம மத்த விஷயத்துல தியாகம் செய்யறோம்னா எப்படி தியாகம் செய்யறதா கணக்குல வரும்? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சொந்தமானதே கிடையாது. எல்லாமே பகவானும் பகவானோட ஜட இயற்கை வாயிலாக நமக்கு வழங்கப்பட்டவை. கரெக்டா? ஆமா பிரபு. சோ நம்ம அதுக்கு சொந்தக்காரர்களே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அது விஷயத்த தியாகம் செஞ்சேன்னு சொல்ல முடியும்? நமக்கு சொந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நாம எப்படி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேங்கிற கணக்கை எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க. So we have to understand. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதை தியாகம் செய்ய முடியும்? சோ நமக்கு தியாகம் செய்ய வேண்டிய விஷயம் நம்மளோட காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியா இந்த துர்குணங்களை தான் நம்ம தியாகம் செய்ய முடியும். சோ ஃபர்ஸ்ட் அத சொல்ற. அப்படி ஒருவன் செயல்படும் போது இந்த பௌதிக உலகத்துல செயலும் செய்யலாம், அதே சமயத்துல ஆன்மீக தராத்தலத்தில் அவனால் நிலைத்தும் நிற்க முடியும். இப்ப உங்களுக்கு கீதையோட பகவானோட இந்த உபதேசத்துக்கும் நம்ம ஜட இயற்கையில் நம்ம செய்யக்கூடிய கடமைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க், அந்த யோகா வழிமுறையை உங்களால இப்ப புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஆமா பிரபு. அதேதான் இப்ப அர்ஜுனோட பிரார்த்தனை. 3வது அத்தியாயம் பதம் 1, 2 யாராவது தமிழ்ல படிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனே, கேசவனே, பலன் நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? 2வது பதம், 2 வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. இது பாருங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் क्वेश्चन இது. பகவான் சொன்னார், செயல்களை விட, அதாவது கர்ம வினைகள் தரக்கூடிய செயல்களை விட புத்திசாலி தனத்தோட நடந்து கொள்வது சிறந்தது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன். ஏன்னா இந்த பௌதிகளை இருக்கக்கூடிய நல்ல செயல்களும் சரி, நல்ல புண்ணிய செயல்களும் புண்ணிய பலனை அளிக்கும். ஆனா அந்த புண்ணிய பலன்கள் நம்மை இந்த பௌதிக இயற்கையோடு நம்மளை இணைத்து வைத்துக் கொள்ளும். எப்படி இணைத்திடும்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முப்பு வியாதி, இந்த சூழல்ல நம்ம சிக்கி இந்த இயற்கையிலேருந்து ஜட இயற்கையில நம்மளால வேறுபட முடியாத அளவுக்கு நம்ம இங்கேயே மாட்டிக்கொள்வோம். சோ அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு பெரிய
நல்ல அறிவு சார்ந்த செயலாக இருக்க முடியும். அதனாலதான் அங்க வந்து பகவான் கண்டிக்கிறார் அர்ஜுனனை. ஜஸ்ட் வந்து பலநோக்கு செயல்களை விட புத்தியோடு செய்யக்கூடிய செயல்கள் சிறந்தது அப்படிங்கிறார். அது புரியல இப்ப அர்ஜுனனுக்கு. என்ன புரியல? இது ரெண்டுத்தையும் எப்படி, இதில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையை எங்க பார்ப்பதுங்கிற விஷயத்த அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான்? ஒன்னா பலனை விடணும், இல்லாட்டி அறிவோட செயல்படணும். ஆனா ரெண்டும் எப்படி சாத்தியமாகும்? அதை சமப்படுத்திக்க தெரியல அர்ஜுனனுக்கு. அதனால அடுத்த பதத்துல என்ன கேள்வி கேட்கிறான்? நீங்க வந்து இப்படி தரக்கூடிய இருதரப்பு வாதத்தை என்னால், நீங்க எனக்கு தர வேண்டிய அறிவுரையை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற அவருடைய இயலாமையை அர்ஜுனன் சொல்றார். அதனால சொல்ற எஸ் ஸ்ரேயஷான் நிச்சிதம், எனக்கு ஸ்ரேயஸ். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இது, ஸ்ரேயஸ். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆணித்தரமா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கைய ரொம்ப வெற்றிகரமா அமைஞ்சிடும் நம்மளோட. அந்த பதத்துல வந்து ஷீல பிரபுபாடோட வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புல பார்த்தேன்னா அந்த ஸ்ரேய அந்த விஷயத்த என்னவா அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார்? பாலாஜி இப்ப நீங்க படிச்சீங்களே, நீங்களே பாருங்க. இந்த ஸ்ரேயங்கிற சொல்லுக்கு வார்த்தைக்கு வார்த்தை உண்மை பலன். உண்மை பலன் பிரபு, பலன், உண்மை பலன். சோ உண்மை பலன் ஒண்ணு இருக்குன்னாக்கா அப்போ உண்மை இல்லாத பலன்களும் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? சோ பலன்கள்ல என்னது உண்மை பொய்? அடுத்த கேள்வி அது வருது இல்ல. பலன்னா பலன், அந்த பலன்ல உண்மை என்ன பொய் என்ன, இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கிறது? சோ லாஜிக்கலா அடுத்த கேள்வி இதுலயே வருது. சோ இதை எப்படி நாம் தீர்வு செய்து கொள்வது? புத்தியோகத்தை. என்ன பிரபு? புத்தியோகம், புத்தியை யூஸ் பண்ணி தானே பிரபு. புத்தியை யூஸ் பண்றது கரெக்ட் பிரபு, புத்தி யூஸ் பண்றது கரெக்ட். ஆனா நான் சொல்லிட்டேன்ல, இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கிறது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. அதானே இப்ப அர்ஜுனோட பிரார்த்தனை. ஆமா பிரபு. சோ இந்த பிரார்த்தனை தான் நம்ம பிரார்த்தனையா இருக்கணும். ஏன்னா நம்மளும் இதே ஒரு யதார்த்த நிலையில தான் நாமும் இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலும் எனக்கு வந்து உண்மையான பலன் அளிக்கக்கூடியவையா, இல்லாட்டி ஏதாவது ஒரு டெம்பரரி தற்காலிக பலனை தரக்கூடியவையா, இந்த விஷயத்துல மட்டும் நம்ம கவனமாக இருந்தோம்னாலே நம்மளோட பல பிரச்சனையோட தீர்வை நம்ம பண்றோம். இப்ப சொல்லுங்க, கீதை பிராக்டிகலா இல்லையா? ஆமா பிரபு. சோ இவ்வளவுதான் பாருங்க, எவ்வளவு சிம்பிள் விஷயங்கள், ஆனா மறந்துடுறோம். இந்த ஒவ்வொரு நம்மளோட செயலிலையும் இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நம்ம நல்ல கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பல செயல்கள் அனாவசிய செயல்களாகிவிடும். ஏன்? அதுல வந்து நமக்கு உண்மையான பலன் கிடைக்கலங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் பகவானோட ஆசீர்வாதத்தோட. ஏன்? பகவானை மனதார பிரார்த்தித்து நம்ம இந்த கேள்வியை கேட்கும்போது பகவான் அவரோட தூய பக்தர்களின் வாயிலாக நமக்கு இந்த அறிவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி. அதனால உங்க வாழ்க்கையே வழிமாற்றக்கூடிய
எந்த ஒரு தீர்மானங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க இந்த பகவானோட இந்த அறிவுரையை செயல்படுத்த வேண்டும். அந்த லைஃப் டர்னிங் டெசிஷன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களோட அப்படியே இனி பகவான் எவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆயுளை அப்படியே திசை மாற்றக்கூடிய தீர்மானங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இது எனக்கு உண்மையான பலன் தரக்கூடியவையா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க நன்கு ஆராய்ந்து விசாரித்து அறிவுரை கேட்டு செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பா அதுல ஆரம்பிச்சு இது உங்களோட வாழ்க்கை வரைமுறையா வரும்போது எல்லா செயல்களுக்கும் மிக கவனத்தோட நீங்க இதை செய்றீங்க. அந்த நிலை நாம் அடையிற வரைக்கும் அட்லீஸ்ட் the most important decisions தீர்மானங்கள் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த முறையை கண்டுபிடிங்க. எல்லாத்துலயும் கடைபிடிச்சீங்கன்னா மோஸ்ட் குளோரியஸ். அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆக்சுவலி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஓகே, சோ பி இட். அட்லீஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸுக்கு நீங்க பகவான் சொல்ற அர்ஜுனன் பிரார்த்தனை செய்யற இதே பிரார்த்தனையை நீங்க செஞ்சு பாருங்க. அர்ஜுனனுக்கு என்ன அந்த கோரிக்கையை பகவான் எப்படி சிறப்பாக நிறைவேற்றினாரோ அதே மாதிரி உங்க எல்லாரோட கோரிக்கையும் கூட பகவான் நிறைவேற்றுவார். ஏன்னா பாருங்களேன், இப்போ நம்ம சாதாரணமா ஒருத்தர கேள்வி கேட்டாலும் இந்த ஆன்மீகத்தை பௌதிக உலகத்தில் ஏன் நம்மளால பயில முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா பல காரணங்கள் வரும். ஏன் பக்தி பண்ண முடியலன்னு யாரையா கேட்டு பாருங்க, எவ்வளவு காரணம் சொல்ல முடியும் அவங்களால, இல்லையா? பக்தர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சத்சங்கத்துல யாராவது கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க முதல்ல சொல்லக்கூடிய காரணம் என்ன? வராம இருக்கு நேரம் இல்லை பிரபு. நேரம் இல்லை, லேக் ஆஃப் டைம். நம்மளே ஏலியன் மாதிரி பாக்குறாங்க பிரபு. இது யாருப்பா, இது வேற கிரகத்துல இருந்து வந்தவங்களா இருக்காங்கன்னு. நல்ல கருத்து மாதாஜி, ஏலியன்ஸ். ஓகே, இந்த காரணம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கூட்டம். அங்க நான் ஒரு பக்தி செய்ய முடியாத எனக்கு செய்யணும்னு ஆசை, ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான குணம் படைத்தவர்கள். அங்க நான் எப்படி இதை செய்யறது, என்ன வேற ஒரு கண்ணோட்டத்தோட பாப்பாங்களே, கிண்டல் பண்ணுவாங்க பிரபு. அதனாலயே நிறைய பேர் தயங்கி வர்றது இல்ல. வேஷ்டி கட்டினா அடுத்தவன் ஏதாவது சொல்றாங்க, கோவில் கூட வேஷ்டி கட்டுறது கிடையாது, பேண்ட் ஷர்ட்டோட இல்லாட்டி அரணிஜாரோட போக வேண்டியது. ஹரே கிருஷ்ணா பிரபு. முதல்ல நான் ஆபீஸ் போகும்போது திலகம் போட்டுன்னு போனேன் பிரபு. முதல்ல எல்லாம் வந்துட்டான் பாரு நாமம் போடுறதுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நின்றாங்க பிரபு. இப்போ டே பை டே காலம் கொஞ்சம் கடந்த பிறகு எல்லாருமே என்ன பார்த்துப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அவங்க கேலியை கூட நம்ம பொறுத்துக்கணும்னா அவங்களே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நார்மலா நந்தகோபால் பிரபு சொல்ற அந்த விஷயத்தை செய்யறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். அந்த கிண்டல் பேச்சு வந்த உடனே சரி நம்மள இவங்க கூட்டத்துல இருந்தா நம்ம தினம் வாழணும், சரி என்னத்துக்கு சரி அழிச்சுட்டே போயிருவோம், அந்த எண்ணம் தான் அதிகமா வருமே தவிர இது அவங்களோட எண்ணம் மாறுற வரைக்கும் நான் இப்படிதான் போவேன் அப்படிங்கிற இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நந்தகோபால் பிரபு கொண்டதுக்கு அப்சல்யூட்லி கரெக்ட். நம்ம சரி, நம்ம என்னத்துக்கு நம்ம மாறணும், அவன் புரிஞ்சுப்பான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் இப்படிதான் அப்படின்னு நம்ம விழாந்தோன்னா பிரபு சொன்ன மாதிரி நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு பகவானோட ஞாபகம் வந்துடுது, ஹரே கிருஷ்ணா அப்படின்னா. ஏன் நம்மளோட ஜஸ்ட் ஒரு திலகம் அவனுக்கு பகவானோட பேரை ஞாபகப்படுத்துது. Even Muslims and Christians also pronounce the Mahamudra பிரபு ஆபீஸ்ல. கரெக்ட், அதான் சொல்றேன். அதுதான் இந்த இந்த அந்த அந்த வைஷ்ணவர்களோட பொக்கிஷம் சொல்றாங்களே, இதெல்லாம் தான் பொக்கிஷம். இந்த ஷிகா,
நம்ம போடக்கூடிய அந்த உடை, இந்த பகவான் அந்த 12 இடத்துல பகவானோட அந்த திலக்கு, அந்த மார்க்கிங்ஸ், இதெல்லாம் தான் அவர் என்ன சொல்ல ஆர்னமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட ஆபூஷணம். இது எதுக்கு? இது வந்து நாம் பக்தனுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும், நான் பகவானோட பக்தன்னு அடுத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும், அதன் வாயிலாக அவங்க பகவானை நினைவு கூறுவதற்குமாக நம்மளோட அந்த உடை, நம்மளோட அந்த பேச்சு, நம்மளோட செயல்கள், நம்மளோட அந்த நெத்தியில இருக்கக்கூடிய அந்த திலகம் எல்லாமே நமக்கும் சரி, நம்மளை பார்ப்பவருக்கும் சரி, பகவானை நினைவூர்த்தும் வகையாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யறது. நம்ம எதனால்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த வழிமுறைகளே தந்திருக்காங்க. அப்புறம் இந்த காரணம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் ஏற்கிற அளவுக்கு என்னோட மைண்ட் செட் இல்லை அப்படின்வாங்க. இல்லாட்டி பிரபு என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பிரச்சனைக்குரியது, பக்தின்னு வந்துட்டோம்னா விரதம் இருக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், பிரபு என்னோட ஹெல்த் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்காத நிலையில இருக்கு. அதனால இது மாதிரி பாத்தீங்கன்னா பல காரணங்கள் நம்ம கேட்கலாம். ஏன் இந்த பௌதிக உலகத்தில் நாம் ஆன்மீகம் பயில முடியாததுன்னு பார்த்தோம்னா எவ்வளவு காரணம் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? நிறைய வரும் பிரபு. கோடி காரணங்கள் சொல்லலாம். ரைட் ஏஜ்னு சொல்லுவாங்க பிரபு. அவங்க இருப்பாங்க 50 இயர்ஸ்ல, ஆனா இது கரெக்டான வயசு இல்லம்பாங்க. சோ அதனாலதான் அவங்களால இந்த 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 கீதையை ஏற்க முடியல. ஏன்? அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரீஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளால முடியாதுங்கிறது ஆணித்தனமாக செய்யாமையே ஒத்துக்கொள்ள வேண்டியது. அதாவது ரேஸுக்கு முன்னாடியே நான் தோத்துதான் போக போறேன்னு சொல்லிட்டு அந்த மனபாவத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ரேஸே ஓட மாட்டாங்க. கரெக்டா? பரீட்சை எழுதினா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கிறோம். பரீட்சை எழுதுவானே? மாட்டான். அதான் பிரபு, சின்ன வயசுல இருந்தே இந்த கீதையுடைய இது வந்து நமக்கு யாரும் சொல்லி தரல பிரபு. இப்பதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ருசி அனுபவிக்கிறோம். இது சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவோ நம்ம வந்து சொல்லியிருந்தா பூஜை பண்ணுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படி சொன்னாங்களே தவிர கீதையை படி அப்படின்ற மாதிரி யாரும் அறிவுரை சொல்லல பிரபு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதே தப்பதான் அர்ஜுனன் பண்ணாரு, அதே தப்பதான் அர்ஜுனன் பண்றாரு. இங்க பாருங்க, அர்ஜுனன் அதே தான் சொல்றாரு. ஏன்னா வந்து இந்த பௌதிக உலகத்தில் ஆன்மீகமாக எப்படி செயல்பட முடியாதுங்கிறதான் அர்ஜுனன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். 4வது பதத்துல படிக்கலாம் யாராவது பக்தர். ஹரே கிருஷ்ணா. செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும். பாருங்க, செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும். சோ அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு எடுத்துக்கிறேங்கிறது எந்த விதத்துல சாத்தியம்? இந்த குருக்ஷேத்திர போரே வேண்டாம், இதனால எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றது இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு பகவான் தெளிவாக சொல்றாரு இல்லையா? சன்னியாசிங்களுக்கு எந்த கடமையும் இல்லைன்றாரு இல்லையா பிரபு? சன்னியாசிகளுக்கும் கடமை இருக்கு பிரபு. 18வது அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா சன்னியாசி கூட 3 விஷயங்களை தவிர்க்கவே முடியாது. 18 சாப்டர் வந்து தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சன்னியாசிகளோட கடமைகள் என்னன்னு சொல்லிட்டு கூட பகவான் சொல்லுவாரு அதுல. பிரபு, அப்ப நம்ம கடமைகளால செய்யற
கர்மாக்கள் சேர்ற கர்மாக்கள் வந்து கர்மாக்கள் அடங்கதா? ஆமா I ஆமா mean, மாதாஜி. பாத்தீங்கன்னா கர்மங்கள் வந்து பொதுவாக வந்து 3 பிரிவாக இருக்கும். நம்ம போக போக வரும்போது உங்களோட இந்த கேள்விக்கு பதில் வரும். Okay. பட் இன் ஷார்ட் உங்களுக்கு சொல்லணும்னா 3 பிரிவுகள்ல நம்மளோட செயல்கள் இருக்கும். ஒன்று கர்மா அப்படிங்கிறது புண்ணிய செயல்கள், அதுக்கு புண்ணிய பலன்கள். சரியா? இன்னொரு பிரிவு வந்து என்னன்னாக்கா விகர்மா, அதாவது பாவ செயல்கள். அதோட விளைவு என்னது? பாவ விளைவுகள். அதாவது மற்ற யோனிகளில் பிறப்பு, இல்லாட்டி நரகவாசம், தண்டனைகள், இப்படி நம்மளோட வாழ்க்கை போகும். அதுக்கப்புறம் 3வது பிரிவு வந்து என்னன்னாக்கா அகர்ம, அதாவது நம்மளை பந்தத்தில் உட்படுத்தாத செயல்கள். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த கருத்து. கர்ம யோகம் தானே நம்ம பேசுறோம். இப்போ நம்ம கர்ம காண்டத்தை பத்தியும் பேசல, கர்ம சந்நியாசத்தையும் பத்தியும் பேசல. நம்ம எதை பத்தி பேசுறோம்? கர்ம யோகத்தை பத்தி பேசுறோம். அதாவது பகவானோட நம்மை இணைக்கக்கூடிய செயல்கள். சோ இப்ப வந்து செயல்கள் பகவானோட இணையாது. என்ன இணையும்? நம்மளோட உணர்வை பகவானோட இணைச்சுக்க முடியும் அந்த செயல்களை செய்யும் போது. கரெக்டா? yes, Prabhu. So அதான் மாதாஜி. So that is why see Srila Prabhupada வந்து பாத்தீங்கன்னா most intelligence. அவர் வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்னு பேர் வச்சார் நம்ம சொசைட்டிக்கு. ஏன்? கிருஷ்ண உணர்வு நம்ம ஃபுல்லா இருக்கணும், உடம்பு ஃபுல்லா, மனசுல மாற வேண்டிய கரெக்ட், மாற வேண்டியது நம்மளோட உணர்வு தான். வேற எதுவும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா ஆக்ஷன்ஸ் வச்சிருக்கலாம், கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா திங்கிங்னு வச்சிருக்கலாம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா தாட் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனா ஸ்ரீல பிரபுபாத் எதுவுமே வைக்கல. கிருஷ்ண பாவனா மிருதம், ரூப கோஸ்வாமியோட வார்த்தையை அப்படியே ஸ்ரீல பிரபுபாதர் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டார். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். பகவானுக்கு நம்மளோட செயல்கள் தேவையில்லை. பகவானுக்கு நாம் என்ன தர முடியும்? எல்லாமே பகவானோடது, நாம் உட்பட. சோ பகவானுக்கு நாம் ஏதாவது தர முடியும்னா நம்மளோட தூய பாவங்களை மாத்திரம்தான் தர முடியும். அதை மட்டும்தான் பகவான் நம்ம கிட்ட பெறணும்னு கூட ஆசைப்படுறார். சோ அந்த பாவங்களை தான் பகவான் விரும்புறார். அந்த பாவங்கள் தூய்மை அடைய வேண்டும், தூய்மை பெற வேண்டும். அதனால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நாட் மியர்லி அப்டெய்னிங் ஃப்ரம் ஒர்க் கேன் ஒன் அச்சீவ் ஃப்ரீடம். செயல் செய்யாமல் இருப்பதால் நீ விடுபட முடியாது. அதுதான் சொல்றாரு இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ணா. செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. சரி, நான் பாவம் செய்யல, நான் எந்த பாவம் செய்யல, புண்ணியம் செய்யல, நான் எங்க இந்த பந்தத்துல இட் இஸ் நாட் பாசிபிள். பகவான் கிருஷ்ணா. எஸ் பிரபு, அப்ப ஜடபரதன் வந்து எந்த செயல்களும் செய்யாதுன்னு இருக்கிறார். ஜடபரதன் எந்த செயல்களும் செய்யாம இருந்தாரா? ஆமா பிரபு, அப்படித்தானே வந்து சொல்லப்பட்டிருக்கு பிரபு. எந்த எந்த பந்தப்படக்கூடிய செயல்களும் செய்யாம இருந்தார். செயலே செய்யாம எப்படி இருக்க முடியும் ஒருத்தர்? மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தானே பிரபு. அதான் சொல்றேன், செயலே செய்யாம எப்படி இருக்க முடியும்? அண்ட் பிரபு, கோபிநாத் பிரபு, உங்களோட கம்பேரிஷன் வந்து டூ எக்ஸ்ட்ரீம். யூ ஆர் கம்பேரிங் பிட்வீன் அ ஹவுஸ் ஹோல்டர் அண்ட் யூ ஆர் கம்பேரிங் பிட்வீன் அன் அவதூதா. சோ நம்ம கம்பேர் பண்றதா இருந்தா ஒரு ஹவுஸ் ஹோல்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? சரி, கரெக்ட். ஏன்னா எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. ஆனா ஒரு கடமை கிரகஸ்தனோட கடமைக்கும் சன்னியாசிகளோட கடமைக்கும் வேறுபட்டிருக்கு. கிரகஸ்தரோட கடமைக்கும் பிரம்மச்சாரியோட கடமையும் வேற, வானப்பிரஸ்தர்களோட கடமை வேற. ஆனா இங்க பேசப்படுது என்னன்னா ஜஸ்ட் அப்டெய்னிங், அதாவது விளைவுகள் கிடைக்கிறதே அப்படிங்கிறதுக்காக
செயலே விளக்கி கொள்றது சாத்தியம் இல்லைங்கிறார் பகவான். அதே போல nor by renunciation alone can one attain perfection. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாதாகும். சோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ரிசல்ட்? கர்ம யோகம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லைனையும் ரெண்டாவது லைனையும் பகவான் சொல்றதை நீங்க கனெக்ட் பண்ணினீங்கன்னா என்ன ரிசல்ட்? கர்ம யோகம் இல்லை, உங்களோட செயல்களால் பகவானை இணைத்துக் கொள்வது. ஏன்னா செயல்களை விட முடியாது, அதே சமயத்துல தியாகத்தால மாத்திரம் பக்குவமும் அடைய முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இணைக்கக்கூடிய பாலம் எது? பகவானுக்காக சேவை செய்வது. அதாவது கடமைகளை பகவானோட இணைத்துக் கொள்வது. எப்படி இணைத்துக் கொள்வீங்க? உங்க செயல்களை பகவானோட உங்கள் உணர்வால் இணைத்துக் கொள்வது. சரியான பகவானுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சரியான பாவங்களால் பகவானுடன் இணைத்துக் கொள்வது. இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு பிரபு. ஓகே, ஸோ நம்மளோட டைமும் ஆயிடுச்சு 9:36. ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் இருந்தா நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப பாருங்க, இன்னும் அந்த தியாகத்துல தான் இருக்கும். இன்னும் இந்த ட்ரீல வந்து REE மூணும் நம்ம பயணிக்கணும். அதனால கேன் வி ஜஸ்ட் வாக் அவே? எஸ் ஆர் நோ? நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். கோபிநாத் ஜடபரதரோட உதாரணத்தை எடுத்தார். எல்லாரும் அவதூத் ஆக முடியாது. அது அவர், சுகதேவ கோஸ்வாமி, அதெல்லாம் பகவானோட விசேஷ அனுகிரகம் கிடைத்த பக்தர்கள். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி பீப்புள். ஸோ நம்மளோட யதார்த்த உண்மை நிலை வேற, அவங்களோட உண்மை நிலை வேற. நம்மளோட நிலை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனோட நிலை போன்றது. அதனால he is a good comparison for us. Correct, Gopinath Prabhu? Correct, Prabhu. So the whole Bhagavad Gita is for an householder, இல்லையா? And இன்னித்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99.99% ஹவுஸ் ஹோல்டர்ஸ் தான், இல்லையா? மொத்த உலக தொகையில வந்து பிரம்மச்சாரி சன்னியாசிகளோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும்? 0.0000001% இருக்குமா? ஆமாம். ஆமாம். So can we just walk away from doing anything? No. Then how will you act? By linking your activities to Krishna. Krishna consciousness. Exactly. So ipo why Gita is spoken? Clear idea? Just to bring us into that right consciousness. So எப்படி சொல்ல முடியும் கீதா பிராக்டிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு? இத்தனை நாள் தெரியல பிரபு, இப்பதான் தெரியுது பிரபு. எது வந்து நமக்கு வாழ்க்கைய வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து பொக்கிஷமா எடுத்து நம்மளோட சிரசுல வச்சு தாங்கி நடக்கணுமோ அதை கண்டு பயந்தே இருந்துட்டோம். ஒரு இருட்டு குகையில மாட்டியாச்சு. ஒருத்தர் வந்து டார்ச் கொடுக்குறாரு, வேண்டான்னு தூக்கி அடிச்சுட்டோம். ஒருத்தர் வந்து வேற ஒரு உதவிக்கு வராரு, அவரே விரட்டி அடிச்சுட்டோம். கடைசியா ஒருத்தர் சொல்றாரு, சரி நான் வந்து வெளியில இருந்து ஒரு கயிறை விடுறேன், நீ இந்த கயிறை பிடிச்சுட்டே வா, நான் உன்னை காப்பாத்துறேன்னா. சோ நம்மள காப்பாத்த வர்றது எல்லாத்தையும் நம்ம
உதறி தள்ளிட்டு என்னால இந்த இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு வந்து ஒரு அசட்டு மனோபாவத்தோட செயல்பட்டு இருக்கோம். அதான் நம்மளோட பெரிய ஒரு துரதிருஷ்டம். கீதை நம்மள இங்க இருந்து we can't walk away from life and we don't know how to live life also. ரெண்டு பிரச்சனையில தான் நம்ம மாட்டி முடிக்கிறோம். வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரியல, அதனால வாழ்க்கையை விட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதயமாயிடுறது மனசுல. ஆனா வாழ்க்கையை வாழலாம், சிறப்பாகவும் வாழலாம். அதே சமயத்துல இந்த பந்தத்துல இருந்து விடுபடுற விதத்துல கூட வாழ முடியும் அப்படின்னு நமக்கு அந்த அறிவுரை சொல்றதுக்கு தான் இந்த பகவத்கீதை உண்மை வருது. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் வேற ஏதாவது கருத்துக்கள் இல்லைன்னா அப்ப நம்ம முடிச்சுக்கலாம்.